ராஜ கம்பீரர், ராஜ மார்த்தாண்டர், ராஜகுல திலகர், இரண்டாம் புலிகேசி வரார் வரார் வரார். என்ன என்ன இது? மன்னர் வருவது கூட தெரியாமல் காலையில் உறக்கம். இரவு முழுவதும் செல்போனில் டிக்டாக், பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் விளையாடிவிட்டு இங்கு வந்து உறக்கமா? மழையா? வேலையை ஒழுங்காக பார். மன்னித்து விடுங்கள் மன்னா. இது எப்படி தங்களுக்கு தெரியும் மன்னா? நானும் அதை தானடா விளையாடுகிறேன் மங்குனி அமைச்சரே. நாடு நல்லா உருப்பிடும். என்னது ஜூஸா? ஜூஸ் இல்ல மன்னா, ஜூஸ். ஜூஸா? இன்னொரு முறை எடுத்து மன்னர் பாவம். அமருங்கள் அமருங்கள். ஓ அருமை அருமை. சரி சரி அமைச்சர்களே, இன்று என்ன விவாதம்? வணக்கம் மன்னா. நம் நாட்டில் பல பிரச்சனைகள் தலைவிரித்து ஆடுகிறது. தலைவிரித்து ஆடினால் என்ன, இழுத்து கட்டிவிட வேண்டியதுதானே? சரி சரி, அப்படி என்ன பிரச்சனைகள்? முதலாவது கொசு தொல்லை, அடுத்தது தண்ணீர், அடுத்தது விவசாயம், விலைவாசி ஏற்றம், பெண்களின் மீதான வன்கொடுமைகள், இப்படி பல பிரச்சனைகள் மன்னா. நம் நாட்டில் இத்தனை பிரச்சனைகளா? அமைச்சர்களே, முதலாவதாக கொசு தொல்லையை ஒழிக்க கூறுங்கள் உங்கள் கருத்தை. மன்னா, கொசு கடிக்க வரும்பொழுது ஓடி ஒளிந்து கொண்டால் என்ன? அப்படியே உன்னை ஒரு பானையில் அடைத்து வைத்தால் என்ன? ஓ அருமை அருமை. மன்னா, கொசுவை பிடித்து நசுக்கி விட்டால் என்ன? அப்படியே உன்னை நசுக்கி விட்டால் என்ன? ஓ அருமை அருமை. மன்னா, கொசுக்களை பிடித்து அறையில் பூட்டி வைத்தால் என்ன? அப்படியே உன்னை அறைந்தால் என்ன? ஓ அருமை அருமை. அமைச்சர்களே, கொசுவை ஒழிப்பதற்கு வழி கேட்டால் வளர்ப்பதற்கு வழி சொல்கிறீர்கள். யாரங்கே? யாரடா அங்கே? வணக்கம் மன்னா. அழைத்து வாருங்கள் தெனாலிராமனை. அப்படியே ஆகட்டும் மன்னா. தெனாலிராமன் வருகிறார் வருகிறார் வருகிறார். வணக்கம் மன்னா. தங்கள் என்னை அழைத்ததின் நோக்கம்? வாருங்கள் தெனாலிராமா. நம் நாட்டில் கொசு தொல்லை அதிகமாக உள்ளது. அதை ஒழிப்பதற்கு கூறுங்கள் உங்கள் கருத்தை. மன்னா, வீட்டின் அருகாமையில் குப்பை கொட்டாமலும் தண்ணீர் தேங்காமலும் பார்த்துக் கொள்ள வேண்டும். மக்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா? கககப்போ. நீ என் அமைச்சர் அல்லவா? சற்றே யோசிக்க வேண்டிய சிந்தனைதான். இப்படி செய்தால் என்ன? வீட்டின் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்பவர்களுக்கு அன்லிமிட்டட் டேட்டாவுடன் 4G மொபைல் பரிசாக வழங்கப்படும் என்று அறிவியுங்கள். அப்படியே ஆகட்டும் மன்னா. ஓ அருமை அருமை. மன்னா மன்னா, என்ன? பக்கத்து நாட்டு மன்னர் உங்களை விளையாட அழைக்கிறார். எங்கேடா? இதோ செல்போனில் பப்ஜி விளையாட மன்னா. எங்கே? குடு குடு. நாடு நல்லா உருப்பிடும். வணக்கம் மன்னா. மன்னா, தங்களை காண பிரபலமான டுகோகோ செல்போன் கம்பெனி உரிமையாளர் வந்துள்ளார். வரச்சொல். அப்படியே ஆகட்டும் மன்னா. விளையாட கூட நிம்மதி இல்லை. வாருங்கள் வாருங்கள். சூடாக என்ன சாப்பிடுகிறீர்கள்? எதுவும் வேண்டாம். தாங்கள் வந்ததின் நோக்கம்? மன்னா, எங்க டுபாக்கூர் கம்பெனியின் 6G மொபைலை உங்க நாட்டுல அறிமுகப்படுத்த பெர்மிஷன் வேணும். நீங்கள் எதை வேண்டுமானாலும் வச்சுக்கொள்ளுங்கள். ஆனால்
எனக்கு புரிகிறது மன்னா. உங்களுக்கு சேர வேண்டிய கமிஷன் சரியா வந்துடும். நன்றி. தேங்க்யூ. அருமை அருமை. மன்னா மன்னா, என்ன? என் பிள்ளை நிலைமையை பாருங்கள். இருக்கின்ற பிரச்சனை பத்தாதா? இது வேறு ஒரு புது பிரச்சனையா? சர்ப்ரைஸ். ஆமாம், இவளுக்கு என்ன ஆயிற்று? போனே இல்லாமல் கையில் போன் இருப்பது போல் விளையாடிக் கொண்டிருக்கிறாளே. ஐயோ, இந்த பரிதாப நிலையை ஏன் கேட்கிறீர்கள்? இரவும் பகலும் ஓயாமல் செல்போனில் விளையாடியதால் இவள் மனநிலை பாதித்து விட்டது மன்னா. அப்படியா? ஆமாம், இந்த செல்போனை ஒழிக்க வழிகள் தான் என்ன? அமைச்சர்களே, கூறுங்கள் உங்கள் கருத்தை. இலவசமாக வழங்கும் இன்டர்நெட் சேவை கட் பண்ணினால் என்ன? அப்படியே உன்னை துரத்தி விட்டால் என்ன? அருமை அருமை. செல்போனை பிடுங்கி குப்பையில் போட்டால் என்ன? அப்படியே உன்னை வாரி குப்பையில் போட்டால் என்ன? அருமை அருமை. மன்னா, உங்களால் செல்போன் இல்லாமல் வாழ முடியுமா? கடினம்தான். யார் அங்கே? யாரடா அங்கே? வணக்கம் மன்னா. அழைத்து வாருங்கள் தெனாலிராமனை. அப்படியாகட்டும் மன்னா. ஏன் தெனாலிராமன்? நாங்களே கருத்து சொல்கிறோமே. உங்கள் கருத்தா? அது சிந்திக்க அல்ல, சிரிக்க. அப்படி என்ன தெனாலிராமனுக்கு பெரிய புலமை? மன்னரையே கேள்வி கேட்கிறாயா? ஏன் நமக்குள் வாதம்? தெனாலிராமனிடம் 10 கேள்விகள் கேட்போம். அதற்கு சரியாக பதில் கூறிவிட்டால் அவரே அறிவில் சிறந்த புலவர் என்று ஏற்றுக்கொள்ளலாமா? அப்படியே ஆகட்டும் மன்னா. தெனாலிராமன் வருகிறார் வருகிறார் வருகிறார். மீண்டும் பிரச்சனையா? வணக்கம் மன்னா. தாங்கள் என்னை அழைத்ததின் நோக்கம்? பாருங்கள் தெனாலிராமா, நான் இப்போது உங்களின் புலமையை நிரூபிக்க 10 கேள்விகள் கேட்கப் போகிறேன். அதற்கு சரியாக பதில் கூறிவிட்டால் நீங்களே அறிவில் சிறந்த புலவர் என்று அறிவிக்கப்படும். ஏன் தெனாலிராமா சிரிக்கிறாய்? ஒன்றுமில்லை மன்னா. அமைச்சர்களே, கேள்வியை நீங்கள் கேட்கிறீர்களா அல்ல நான் கேட்கட்டுமா? நீங்களே கேளுங்கள் மன்னா. பிரிக்க முடியாதது? கல்வியும் எசல் என்னும். பிரிக்க கூடாதது? பெற்றோரும் பள்ளியும். சேர்ந்தே இருப்பது? ஆசிரியரும் மாணவரும். சேராதிருப்பது? வறுமையும் நோயும். பார்க்க கூடாதது? தொலைக்காட்சியும் தொலைபேசியும். பார்க்க கூடியது? நேரமும் பள்ளி பேருந்தும். அறிவுக்கு? கல்வி. கல்விக்கு? பள்ளி. அருமை அருமை. தெனாலிராமா, நீரே அறிவில் சிறந்தவர். அருமை அருமை. என்ன அமைச்சர்களே, இப்பொழுது புரிகிறதா? புரிகிறது மன்னா. தெனாலிராமா, நம் நாட்டு இளைஞர்கள் செல்போனால் சீரழிகிறார்கள். அவர்களை அதிலிருந்து மீட்க ஏதாவது வழி கூறுங்களேன். மன்னா, மாணவர்கள் மிக முக்கியமானவர்கள். அவர்கள்தான் நம் நாட்டின் வருங்கால தூண்கள். முதலாவது, பெற்றோர்கள் தங்கள் செல்போன்களை குழந்தைகள் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக, குழந்தைகள் கண்ணால் பார்ப்பதை அப்படியே செய்யும் ஆற்றலுடையவர்கள். எனவே பெற்றோர்கள் வீட்டில் அதிக நேரம் தொலைக்காட்சியுடனும் தொலைபேசியுடனும் நேரத்தை செலவழிக்காமல் தங்கள் குழந்தைகளுடன் சேர்ந்து உண்பது, விளையாடுவது, பேசுவதுமாக நேரத்தை செலவழிக்க வேண்டும். குழந்தைகள் போனில் விளையாடாமல் கண்டிப்பாக 1 மணி நேரமாவது ஓடி ஆடி விளையாட வேண்டும். இன்றைய சூழ்நிலைகளில் போன் இல்லாமல் இருப்பது கடினம்தான். உங்களால் முடியுமா மன்னா? கண்டிப்பாக முடியாது. ஷபாஷ் ஷபாஷ் தெனாலிராமா, நீ என் கண்களை மட்டுமல்ல, நம் நாட்டு மக்களின் அனைவரின் கண்களையும் திறந்து விட்டாய். நம் நாட்டில் உள்ள அனைவரும் தெனாலிராமன் கூறியதை கடைபிடிக்க வேண்டும். செல்போனை தேவைக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும். இதுவே என் கட்டளை. என் கட்டளையே சாசனம். எனக்கு ஒரு நல்ல தீர்வை வழங்கியதற்கு மிக்க நன்றி மன்னா. அப்படியே ஆகட்டும் மன்னா. அருமை அருமை. நான் நல்லா பண்றதே இல்லையடா, ஆனா நீங்க நல்லா பண்றீங்க. இத்துடன் அவை கலைகிறது. அடிக்கிற அதில் தாழை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாம். கிளப்புக்கள். Thank you, dear children.
செல்ஃபோன் உபயோகிக்கிறதுனால எவ்வளோ ப்ராப்ளம், செல்ஃபோன் எதுக்கு நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு இந்த தமிழ் ட்ராமா மூலமாக நம்ம குழந்தைங்க சொல்லியிருக்காங்க.